இதுக்கு பேர் தான் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் அப்படின்னு சொல்றோம். இது யூஸ்வலா என்ன சொல்லுவாங்க, LLM அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. இந்த LLM அப்படிங்கிறது தான் நமக்கு மிக முக்கியமானது. இந்த LLM உருவாக்குறது தான் நமக்கு தேவையான விஷயங்கள். இந்த LLM உருவாக்குறதுக்கு வந்து என்னன்னா, நமக்கு ஹியூஜ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இதை வந்து ட்ரெயின் பண்ணணும். ரெண்டாவது, இதை உருவாக்குறதுக்கு நமக்கு ஹியூஜ் டேட்டா வேணும். அப்புறம் பில்லியன்ஸ் ஆஃப் பேராமீட்டரை நம்ம வந்து உருவாக்கணும் இதுல. அப்புறம் இதை அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங்கா இருக்கணும். இது எல்லாமே இருந்தாதான் என்ன பேரு, LLM அப்படின்னு சொல்றோம். இப்ப இந்த LLMல அதுக்குள்ள வரும்போது நமக்கு பார்த்தோம் அப்படின்னா, இந்த லாங்குவேஜ் லார்ஜ் மாடல்ல ஹெலுசினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து கற்பனையான கதைகளை அதுவே உருவாக்கும். அந்த உருவாக்குறது எப்படி தடுக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கணும். டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்றோம். டிரான்ஸ்ஃபார்மர் தான் ஒரு விஷயத்தை எப்படி நம்ம கொடுக்கறத டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி கொண்டு வரதுன்னு பாக்குறோம். ப்ராம்ப்டிங் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 4 விஷயங்கள் இதுல இருக்கு. இப்போ இதை டீப்பா போயிட்டு பார்த்துட்டே வந்தோம் அப்படின்னா வந்து யூஸ்வலாவே வந்து இப்போ ஒரு இன்புட் கொடுக்குறோம் அப்படின்னா, ஒரு இன்புட்டை எடுத்த உடனே அது டிரான்ஸ்ஃபார்மருக்கு கொடுக்கும். அது என்கோடிங் பண்ணும். என்கோடிங் காம்பனண்ட்டுக்கு போவோம். அந்த என்கோடிங் காம்பனண்ட் தான் என்ன பண்ணும், டீகோடிங் பண்ணும். டீகோடிங் பண்ணி அது ப்ரீ ட்ரைன்டு மாடல்ல கொடுத்து அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணோம், நமக்கான தேவையான ரெஸ்பான்ஸ் வரும். இப்போ இங்க ஹவ் இட் இஸ் கோயிங் அப்படின்னு இன்புட் கொடுத்தீங்கன்னா, ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்தீங்கன்னா, அது டீகோடிங் போயிட்டு என்கோடிங் போயிட்டு டீகோடிங் போயிட்டு ப்ரீ ட்ரைன்டு மாடல்ல போயிட்டு அது என்ன பண்ணுது, ரெஸ்பான்ஸ் ஐ எம் டூயிங் ஆல் ரைட், தேங்க்ஸ் ஃபார் ஆஸ்கிங், ஹவ் ஆர் யூ அப்படின்னு நமக்கு ரெஸ்பான்ஸ் வரும். ரைட், இது எப்படி வருதுன்னா இந்த ப்ராசஸ்ல தான் வருது. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, LLMனா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, LLM வந்து இட் இஸ் கைண்ட் ஆஃப் லாட் ஆஃப் மேசிவ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா யூஸ் பண்ணி ஓகே ஒரு டெக்ஸ்ட்டை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி லைக் ஹியூமன் மாதிரி கொண்டு வர்றது தான் இது. இது என்ன, பேட்டர்ன் ஸ்ட்ரக்சர் கான்டெக்சுவல் ஓகே லாங்குவேஜ், நாட் தட் எனிஹவ் கொடுக்கறதில்ல. ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு அந்த கான்டெக்ஸ்டுக்கு தகுந்த மாதிரி பதில் கொடுக்கணும். அதுதான் அதுல முக்கியமான விஷயங்கள். இது ப்ரோக்ராம் கிடையாது. ஒரு ப்ரோக்ராம் உருவாக்கிட்டோம், அந்த ப்ரோக்ராம் பண்ணிட்டோம், அந்த ப்ரோக்ராம் அதே மாதிரி தான் ஓடிக்கிட்டே இருக்கும். இது ப்ரோக்ராம் கிடையாது, ஃபிக்ஸ்டு ரூல் கிடையாது இதுல. ஓகே, இது தானா உருவாக்கி தானா லேர்ன் பண்ணி கொண்டு வரணும். அது எப்படி இருக்கணும்னா வந்து ஒரு விஷயத்த கொடுத்தோம்னா, கேள்வி கேட்டோம்னா ஒரு ஆன்சர் கொடுக்கணும். ஒரு ஸ்டோரி ரைட் பண்ண சொன்னா ஸ்டோரி ரைட் பண்ணணும். ஒரு போயம் பண்ண சொன்னா ஒரு போயம், கவிதை எழுத சொன்னா கவிதை எழுதணும். ஒரு கோடை உருவாக்க சொன்னா ஒரு கோடை உருவாக்கி கொடுக்கணும். அது கண்டினியூவா லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதை ஃபைன் டியூன் பண்ணணும், அலைன்மெண்ட்டும் பண்ணணும். ஓகே, பட் என்னன்னா ஃபேக்ட் அதுக்கு தெரியாது. எது உண்மை எது பொய்ன்னு தெரியாது. ஆனா அதுக்கு கொடுத்த டேட்டாவை வச்சு அது உருவாக்கி கொடுக்கும். அவ்வளவுதான். சில சமயங்களில் தன்னையே கற்பனை பண்ணிக்கிட்டு அது சரியானது அப்படின்னு நமக்கு சொல்லும். அதுக்கு தான் வந்து ஹெலுசினேஷன் அப்படின்னு சொல்றோம். அதை எப்படி ஹேண்டில் பண்றது, அதை எப்படி பண்றதுங்கிறத பார்க்கலாம். இது பேசிக்கா இதுல உருவாகிறது எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து நியூரல் நெட்வொர்க், அந்த டிரான்ஸ்ஃபார்மர்னு சொல்றோம் இல்லையா, அதை பேஸ் பண்ணி தான் இதுல எல்லாமே வருது. அந்த ப்ரிடிக்ஷன் எல்லாமே வந்து இந்த டிரான்ஸ்ஃபார்மரை யூஸ் பண்ணி தான் ப்ரிடிக்ஷன் எல்லாமே நடக்குது. ஓகே, ஸோ இதுதான் வந்து LLM பொறுத்த வரைக்கும். இந்த LLM எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பேசிக்கா வந்து இந்த LLM வந்து ட்ரில்லியன்ஸ் ஆஃப் ஓகே டோக்கன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டோக்கன்ஸை உள்ள எடுத்தோம்னா, டோக்கன் அப்படிங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும், ஒரு வார்த்தை பெருசா இருந்துச்சுன்னா அதே மல்டிபிளா கட் பண்ணிட்டு அதுக்கு ஒரு நம்பர் அசைன் பண்ணும். அந்த நம்பர் அசைன் பண்ணதுக்கு அப்புறம் அந்த நம்பரை வந்து என்ன பண்ணோம்னா டோக்கனைசேஷன் சொல்லுவோம். அந்த டோக்கனை யூஸ் பண்ணி அதை வந்து நியூரல் நெட்வொர்க்ல வச்சு அந்த நியூரல் நெட்வொர்க்குக்கு வந்து வெக்டர் டேட்டா பேஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, ஒன்னுக்கும் எவ்வளவு தூரம் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஒரு வேர்டுக்கும் இன்னொரு வேர்டுக்கும் தூரம் என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு அதை வந்து ஒரு குவிக்கெட்ஸ் ஃபார்மேட்ல வச்சுட்டு அதுலேருந்து நமக்கு நியூரல் நெட்வொர்க் வழியா நமக்கு ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் கொண்டு வந்து அதை நமக்கு உருவாக்கி கொடுக்கணும். அதுதான் வந்து நாம் என்ன சொல்றோம், இந்த மாடல் கிரியேஷன் பண்றதுல மிக முக்கியமான விஷயம். ஸோ நாம் என்ன பண்றோம், ஜென்ரலா இது மாடல் உருவாக்குறது, இது மாடலை கன்சியூம் பண்றது. நம்ம என்ன பண்றோம், ரைட் மீ an email about scheduling அப்படின்னு கொடுத்தோம்னா நம்ம என்ன பண்றது, இது இன்புட்டா கொடுத்தோம்னா நமக்கு ஓப்பன் ஏஐல இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த மாடல் வந்து டெக்ஸ்ட் மாடல் யூஸ் பண்ணியிருந்தோம்னா நமக்கு நான் டெக்ஸ்ட் மாடல் அதை எடுத்துக்கும். ஸோ டியர் டீம் ஐ ஹோப் திஸ் இமெயில் ஃபைண்ட்ஸ் யூ அப்படின்னு நமக்கு ப்ரெடிக்ஷன் பண்ணி கொடுக்கலாம். அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், அதையே வந்து டியர் டீம் ஐ ஹோப் திஸ் இமெயில் ஃபைண்ட்ஸ் யூ வெல்
ஐம் ரைட்டிங் அ ஷெட்யூல் மீட்டிங் டு டிஸ்கஸ் அபவுட் அப்கமிங் ப்ராஜெக்ட் அப்படின்னு நமக்கு அவுட்புட் வரலாம். ஓகே, இதை எடுத்துட்டு ஒன்னையா அதை பில்ட் பண்ணி அதை எடுத்து நமக்கு கொண்டு வந்து கொடுக்குது பாத்தீங்களா. இதுதான் வந்து நம்ம என்ன சொல்றோம்னா வந்து எல்எல்எம்மோட வேலை. ஓகே, இப்போ இந்த எல்எல்எம்ல வந்து சில சமயம் வந்து ஹலூசினேஷன் நடக்கலாம்.